வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனையோ ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அதன் தல புராணங்களை கேட்கும் பொழுது வியப்பாகவே இருக்கிறது. அதுபோல ஒரு ஆலயத்தை சமீபத்தில் நான் பார்த்தேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அந்த ஆலயம் பழம்பெரும் ஆலயம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதே கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை பழம்பெரும் ஆலயங்கள் தஞ்சாவூரில் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது நம் மனம் எத்தனை சந்தோஷப்படுகிறது. அதை பராமரிப்பதும் நம் கடமைதானே. வாருங்கள், அந்த ஆலயம் என்ன என்பதை பார்ப்போம். மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்த துர்கா தேவி பிரம்மகத்தி தோஷம் விலக மகிஷன் கழுத்தில் அணிந்திருந்த சிவலிங்கத்தை இங்கு கொண்டு வந்து நிறுவி இங்கேயே தங்கி கடும் தவம் மேற்கொள்கிறார். ஆகையால் இந்த இடத்திற்கு அம்மன் குடி என்ற பெயரும் வந்தது. 12 ஆண்டுகள் தவம் மேற்கொண்ட துர்கா தேவிக்கு பாவ விமோச்சனம் தருகிறார் ஸ்ரீ கைலாசநாதர். ஆகையால் இந்த இடத்திற்கு தேவி தபோவனம் என்ற பெயரும் உண்டு. கும்பகோணத்திலிருந்து உப்பிலியப்பன் கோவில் வழியாக திருநீலக்குடி சாலையில் உள்ள அழகிய ஊர் அம்மன் குடி. அம்மன் குடியில் உள்ள ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர் என்றாலும் சிவன் கோவில் என்று சொல்வதை விட இந்த ஆலயத்தை துர்கா கோவில் என்றே அனைவரும் அழைக்கின்றனர். துர்கா தேவியான அம்பாள் இங்கே மகிஷாசுர மர்தினியாக காட்சி தருகிறார். 8 கைகளில் ஆயுதம் ஏந்திய தேவி அஷ்டபுஜ நாயகியாய் தன் காலடியில் மகிஷனை வைத்தவாறு நமக்கு காட்சி தருகிறாள் துர்கா தேவியான மகிஷாசுர வர்தினி. ஆகையால் துர்க்கைக்கு உகந்த விழாக்கள் இந்த ஆலயத்தில் அதிகம் நடைபெறுகின்றன. மூலவர் கைலாசநாதரான ஈசன் லிங்க வடிவத்திலும் சதுர வடிவ ஆவுடையாருடனும் நமக்கு காட்சி தருகிறார். தேவியே நவகிரக நாயகியாய் இருப்பதால் இந்த ஆலயத்தில் தனியாக நவகிரக சன்னதிகள் கிடையாது. எனினும் அர்த்த மண்டபத்தில் சூரியன், சனி, பைரவருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள சூரியன் குழந்தை வடிவத்தில் காணப்படுகிறார். காலில் குழந்தைகள் அணியும் தண்டை அணிந்துள்ளார். இங்குள்ள சரஸ்வதி கையில் வீணை கிடையாது. மாறாக யோகத்தில் இருப்பதால் இவளுக்கு யோக சரஸ்வதி என்ற பெயரும் உண்டு. தன் தவத்தை யாரும் தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக துர்கா தேவி விநாயகரை இங்கே பிரதிஷ்டை செய்கிறாள். இந்த விநாயகர் சால கிராமத்தில் ஆனது. காலையில் பச்சை நிறம், மதியம் நீல நிறம், மீண்டும் மாலையில் பச்சை நிறமாக மாறுகிறது இந்த விநாயகர். விநாயகரின் வயிற்றில் நாகம், கரத்தில் தவசு மாலை என்று தோன்றுவதால் தபசு மரகத விநாயகர் என்ற பெயருடன் இவர் விளங்குகிறார். தனது தும்பிக்கை உடலோடு ஒட்டாமல் காணப்படும் இந்த விநாயகர் வெளிச்சத்தில் ஒரு நிறமும் இருட்டில் ஒரு நிறமாக தோற்றமளிக்கிறார். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு விஜயநகர, தஞ்சை நாயக்கர் மற்றும் மராத்த மன்னர்கள் நன்கொடை அளித்துள்ளனர்.
944 இந்த ஆலயம் நிறுவப்பட்டதாக நிர்வாகிகள் கூறுகின்றனர். ராஜராஜேஸ்வரம் என்ற பெயருடன் அப்பொழுது விளங்கியதாம். ராஜராஜ சோழனின் படைத்தலைவரான பிரம்மராயர் என்ற ஸ்ரீ கிருஷ்ணன் ராமன் எனும் அந்தணர் இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை கட்டி தந்துள்ளார். காரணம், இவர் பிறந்த ஊரும் இதுவே. நூறு கண்கள் படைத்த துர்கா தேவியை, மகிஷாசுர மர்தினியை நாம் வணங்க ஒரு முறை தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்குடி வருவோமா? ஓம் ஸ்ரீ அம்மன்குடி அம்மா போற்றி என்று துதி பாடுவோமா? மாங்கல்யம் தந்து நானேனாம் அவதீவனயேதுனா தன்னே வத்ரானுஷுபகே சஞ்சீவ சததாம் சதம். என்னுடைய குறும்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், என்னுடைய ஃப்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற பல ஆலயங்கள், இந்து மதத்தை சிறப்புகள் மற்றும் பல விஷயங்களை நான் குறும்படங்களாக எடுத்து என் சேனலில் போட்டு வருகிறேன். உங்கள் ஆதரவு எனக்கு என்றென்றும் வேண்டும். நன்றி.